கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, இந்த மாதத்தினுடைய கடைசி ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். என்னோடு சேர்ந்து நீதிமொழிகளின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசி கேட்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் வாசி கேட்கலாம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நான் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த வாரத்தின் வார்த்தைக்காக காத்திருந்த பொழுது அருமையானவர்களே, ஆண்டவர் என் இருதயத்தில் வைத்த ஒரு வசனம் தான் இந்த நீதிமொழிகளின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தர் நம்மோடு கூட இந்த வசனத்திலிருந்து பேசுவாராக. ஆமேன். அருமையானவர்களே, நான் விசேஷமா அடுத்த புதிய மாதத்துக்கான புதிய மாதத்தின் வாக்குத்தத்தத்திற்காக நான் ஜெபித்துக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் அந்த புதிய மாதத்தின் வாக்குத்தத்தத்தையும் அதோடு கூட கடந்த வாரங்கள்ல இந்த வாரத்துக்கான வார்த்தையும் என் இருதயத்தில் வைத்து பேச ஆரம்பித்ததை நான் உணர்ந்தேன். ஆமேன். இன்றைக்கு இந்த வசனத்திலிருந்து தான் நான் உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன். கர்த்தர் பேசுவாராக. ஆமேன். சத்தமோர் ஆமேன். பாருங்க, நான் திரும்ப உங்களுக்காக வாசிக்கிறேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்க நம்பிக்கை வீண் போகாது. இந்த மாதத்தின் கடைசி ஆராதனைக்கு வந்திருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை இதுதான். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்க நம்பிக்கை வீண் போகாது. For surely there is an end அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல ரொம்ப அற்புதமாக கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்க அருமையானவர்களே, ஒருவேளை இந்த மாதத்துல சத்துருவானவன் உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு துன்பத்தை ஆரம்பித்து வைத்திருப்பானால், ஏதோ ஒரு பிரச்சனைகளை கொண்டு வந்திருப்பானால், நீங்க ஒருவேளை இப்படி நினைச்சு வந்திருக்கலாம், எங்க வாழ்க்கையில ஏற்பட்ட துன்பங்கள், எங்க வாழ்க்கையில ஏற்பட்ட பிரச்சனைகள், எங்க வாழ்க்கையில ஏற்பட்ட போராட்டங்கள் அப்படியே ஆரம்பிச்சிருக்கு, அப்படியே தொடருமா அப்படின்னு நீங்க ஒருவேளை பல கேள்விகளோடு கூட இந்த ஆராதனைக்கு வந்திருக்கலாம். உங்களை பார்த்துதான் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை பார்த்துதான் பேசுகிறார். என்னன்னா, அது தொடராது, நிச்சயமா அதற்கு ஒரு முடிவை நான் கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சத்தமோர் ஆமென். அருமையானவர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆதாம் ஏவாளை கர்த்தர் சிருஷ்டித்து ஏதேன் தோட்டத்தில் வைத்து அவர்களை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் அவர்களை ஆசீர்வாதமான பாத்திரமாக கர்த்தர் என்ன பண்றாருன்னா அந்த ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறார். பாருங்க, சத்ருவானவன் என்ன பண்றானா, கர்த்தருக்கு பிரியமா கர்த்தரோடு உலாவிக் கொண்டிருந்த அவர்களை அவன் என்ன பண்றானா, கொஞ்சம் பாவத்தை கொடுத்து பாவத்துக்குள்ள அவங்களை ஈடுபடுத்தி என்ன பண்றானா, கர்த்தரை விட்டு அவன் பிரிக்கிறான். பாருங்க, கடவுளை விட்டு பிரிக்கிறது மாத்திரம் இல்ல, அவர்களை நிர்வாணிகளாக மாற்றினான் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். கவனிங்க, நிர்வாணிகளா மாத்திட்டான். பாருங்க, சத்துருவானவனுடைய மிகப்பெரிய தந்திரம் அதுதான். கவனிங்க, உங்ககிட்ட கடவுள் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பொக்கிஷமாகிய கிருபைகளை, மிகப்பெரிய பொக்கிஷமான தாளந்துகளை, மிகப்பெரிய பொக்கிஷமான அபிஷேகங்களை, ரட்சிப்ப இழக்க செய்வதுதான் சத்துருனுடைய முதல் வேலையாக தந்திரமாக இருக்கிறது. ஆமென். கர்த்தர் ஆதாம் ஏவாளையும் ரட்சிப்பின் வஸ்திரத்தால, அவர்களை அபிஷேக வஸ்திரத்தால, பரலோக வஸ்திரத்தால உடுத்திருந்தார். இவன் என்ன பண்றானா, அவர்களை நிர்வாணிகளாக மாற்றினான் என்று நாம் பார்க்கிறோம். கவனிங்க, டெம்பரவரியான சொல்யூஷனை அவங்களே தேர்ந்தெடுத்து ஏதோ பண்றாங்க. ஆனா அவங்களால என்ன பண்ண முடியலன்னா, அவளுடைய நிர்வாணத்தை மூட முடியலன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்க அருமையானவர்களே, இந்த சமயத்துல தான் கர்த்தர் வரார். அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நம்ம வாழ்க்கை இப்படியே போயிடுமா, நம்ம வாழ்க்கை இப்படியே தொடருமா அப்படின்னு நினைக்கும் பொழுது கர்த்தர் அவங்க வாழ்க்கையில இடைப்பட்டு அவங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைக்கு, நிர்வாணத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வந்து அங்கே ஒரு மிருகத்தை கர்த்தர் என்ன பண்றாருன்னா பலியாக இட்டு அவங்க நிர்வாணத்தை மூடினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். சத்தமோர் ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. கவனிங்க அருமையானது, எலியா வாழ்க்கையில நீங்க எடுத்து பாருங்க. எலியா மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி. வானத்திலிருந்து அக்கினி இறக்கி அவன் என்ன பண்றானா, பல அற்புதங்களை செய்த மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி. அவர் ஜெபம் பண்ணார்னா மழை வரும்,
அவர் ஜெபித்தார்னா மழை நிற்கும். அவர் சொல்றதுதான் அந்த தேசங்கள்ல நடக்கும் பாருங்க. ஆனா இப்பேற்பட்ட மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசிக்கு ஏசபேல் மூலியமா ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு பயமுறுத்தல் வருகிறது பாருங்க. கவனிங்க அருமையானங்களே, பயமுறுத்தல் வந்த உடனே அவன் என்ன பண்ணான், பயந்து போறான். பயந்து போய் உயிருக்கு பயந்து அவன் தன் தேசத்தை விட்டே ஓடுகிறத நீங்களும் நானும் பார்க்க முடியும். அவன் நினைச்சிட்டான் அவ்வளவுதான், நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இந்த அதாவது என்ன சொல்றதுன்னா அவன் எப்படியும் நம்மள என்ன பண்ணிடுவா, கொன்னுட போறான்னு சொல்லி இவன் உயிருக்கு பயந்து ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் அவனை சந்தித்தார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அவன் பயத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வந்தார் என்று நம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற பயங்கள், உங்க வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற இழப்புகளுக்கு கர்த்தர் இந்த மாதத்துல உங்களை பார்த்து சொல்ற, அந்த மாதத்துடைய கடைசி ஆராதனையில சந்தித்து சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் நிச்சயமாக முடிவு உண்டுன்றார். அல்லேலூயா, சத்தமோர் அல்லேலூயா. பேதுரு வாழ்க்கையில இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்து ஊழியத்தை செய்கிற மிக அற்புதமான ஒரு காரியத்தை அவர் செய்யறாரு பாருங்க. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா கவனிங்க, அவன் இயேசுவை மறுதளிச்சிடறான். இயேசுவை மறுதளிச்ச உடனே ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றதுன்னா ஒரு தலைகுனிவு. அவனுக்கு இயேசுவை பார்க்க முடியல, சீஷர்களோடு பழைய மாதிரி போய் ஊழிய செய்ய முடியல. உடனே அவன் என்ன பண்றான்னா இயேசுவை விட்டு எப்படிதான் பிரிஞ்சிடணும்னு சொல்லி அவன் முயற்சி செய்யறான் பாருங்க. இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு கூட எழுந்த உடனே கவனிங்க, அவர் மரியாளை சந்தித்தது உண்மை, அவர் சீஷர்களை சந்தித்தது உண்மை, அவர் எம்மாவூர் போய்கொண்டிருந்த 2 சீஷர்களை இப்படி பல பேரை சந்தித்தது உண்மை. அதோடு கூட பேதுருவையும் என்ன பண்றாருன்னா ஸ்பெஷலா போய் சந்தித்து அவனை தேற்றி அவனை மன்னித்து மீண்டுமாய் அவனை தன்னுடைய ஊழியத்துக்கு கொண்டு வருகிறத நீங்க பார்க்க முடியும். ஆமென். சத்துருவானவன் எப்படியாப்பட்டவனா, நம்ம வாழ்க்கையில ஏதோ ஒரு காரியத்தை துவைக்கிட்டு என்ன சொல்லுவானா, உன் வாழ்க்கை இப்படியே போக ஆரம்பிக்கும், உன் வாழ்க்கை இப்படிதான் இருக்கும், உன் வாழ்க்கை இப்படியே தான் முடிய போகிறதுன்னு சொல்லி நம்மளை பயமுறுத்தி கொண்டே இருப்பான் பாருங்க. ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, ஒருவேளை நீங்க பேதுருவை போல இருப்பீர்களானா, ஒருவேளை நீங்க எலியாவை போல பயந்து ஓடிக்கொண்டிருப்பீர்களானா, ஒருவேளை நீங்க ஆதாம் ஏவாளை போல எல்லாவற்றையும் இழந்து வந்திருப்பீர்களானா, உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, உங்க வாழ்க்கை அப்படியே தொடருவது இல்லை. உங்களுக்கு நிச்சயமாக ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, சத்தமோர் அல்லேலூயா. யோபின் வாழ்க்கையில நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா யோபு சொல்றாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் உண்மையிலே கர்த்தர் தான் எடுத்தாரான்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் எடுக்கல, சத்துரு தான் எல்லாவற்றையும் எடுக்கிறான். சத்துரு தான் எல்லாவற்றையும் என்ன பண்றான், பிளான் பண்ணி அவன் வாழ்க்கையில எல்லாத்தையும் இழக்க செய்து கொண்டே இருக்கிறான். ஆனா இவனுடைய ஸ்டேட்மெண்ட் என்னவா ஆயிடுச்சுன்னா, கர்த்தர் கொடுத்தார் பிரதர், என் வாழ்க்கை அவ்வளவுதான் பிரதர், இப்படியே முடிஞ்சிடும் பிரதர், என் வாழ்க்கை இப்படியே வியாதியில தான் இருக்கும் பிரதர், என் வாழ்க்கை இப்படியே தான் தொடர போகுது பிரதர் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிற சூழ்நிலையில இயேசு அவனை சந்தித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அவனை சந்தித்து அவனை ஆசீர்வதித்து அவன் இழந்த எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் அவனுக்கு தந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. கவனிங்க, யோபை சந்தித்த அதே கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திக்கும்படி வந்திருக்கிறார். ஆமென். உங்க வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டிருக்கிற துக்கங்கள், உங்க வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டிருக்கிற பிரச்சனைகள், உங்க வாழ்க்கையில தொடர்ந்து கொண்டிருக்கிற போராட்டங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கொண்டு வரும்படி, எல்லாவற்றுக்கும் ஒரு புல் ஸ்டாப்பை கொண்டு வரும்படி கர்த்தர் இந்த வாரத்துல உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென், ஆமென். இந்த மாதத்துடைய ஆரம்பத்துல ஏகோவா என்கிற நாமத்துல கர்த்தர் நமக்கு வெளிப்பட்டார். நம்ம வெளிப்பட்ட உடனே நமக்குள்ள நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும். ஆண்டவர் நிச்சயமா இந்த மாதத்துல எனக்கு சில காரியங்களை செய்ய போகிறார், நிச்சயமா என் வாழ்க்கையில சில காரியங்களுக்கு முடிவு வரப்போகிறது என்று சொல்லி நீங்க ஒருவேளை ஏங்கி நின்று கொண்டிருப்பீங்க. கடைசி வாரங்கள் ஆயிடுச்சு பிரதர், இந்த மாதத்துடைய கடைசி வாரத்துக்குள்ள வந்துட்டோம் பிரதர், இன்னும் வாழ்க்கையில இந்த துக்கங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, என் வாழ்க்கையில ஒரு முடிவு உண்டாகாதா என்று சொல்லி ஏக்கத்தோடு வந்திருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, நிச்சயமாக முடிவு உண்டு. ஆமென், அல்லேலூயா. இந்த சீசன்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பிள்ளைகளும் எக்ஸாம் எழுதி ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருப்பாங்க. ஐயோ என் ரிசல்ட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையே, என் ரிசல்ட் எப்படி வரப்போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க ரிசல்ட்டுக்காக ஏங்கி காத்து கொண்டிருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், உங்களுக்கு நிச்சயமான முடிவு உண்டு, நல்ல முடிவை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க.
அருமையானவர்களே, உங்க காத்திருப்புக்கு ஒரு முடிவு உண்டு. ஆமேன். உங்க துக்கத்துக்கு ஒரு முடிவு உண்டு. ஆமேன். உங்க கடன் பிரச்சனை என் கடன் பிரச்சனை மாறிடாதா, வட்டிக்கு மேல வட்டி போயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை புலம்பிக் கொண்டிருக்கலாம். எல்லா பிரச்சனைக்கும் எல்லா போராட்டத்திற்கும் ஒரு முடிவை கொண்டு வரும்படி கர்த்தர் இந்த வாரத்தில் நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஆமேன். எல்லாம் சொல்லுங்க, நிச்சயமா முடிவு உண்டு. சத்தமா சொல்ல, நிச்சயமாக முடிவு உண்டு. கவனிங்க, இந்த மாதத்தினுடைய முடிவு மாத்திரம் இந்த வாரம் அல்ல, உங்க போராட்டத்துக்கான முடிவும் இந்த வாரம். ஆமென். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. அதனால தான் நீங்க எரேமியா 29:11 நீங்க பாத்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஒரு சிலருக்கு என்ன டவுட்னா, கர்த்தர் எங்களை குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கிறாரே தெரியல பிரதர், கர்த்தர் எங்களை குறித்து என்ன பிளான் வச்சிருக்கிறாரே தெரியல பிரதர், வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எங்களுக்கு சாதகமா வர்ற மாதிரி இருக்கு, ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு எங்களை தேற்றுகிற மாதிரி வருகிறது, ஆனா எதுவுமே மாறுற மாதிரி தெரியல, எதுவுமே முடிஞ்ச மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஏக்கத்தோடு வந்திருக்கலாம். உங்களுக்காக தான் கர்த்தர் இந்த வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறார். நிச்சயமா முடிவு உண்டு. ஆமென். அவர் உங்க மேல ஒரு நினைவை வச்சிருக்கிறாராம். அது என்ன நினைவுனா, தீமைக்கான நினைவு அல்ல, உங்களை அந்த பிரச்சனையிலே கொண்டு போய் முடிக்கணும்ன்றது அவருடைய நினைவு அல்ல. அவருடைய நினைவு எப்படிப்பட்டதுன்னா, உங்களை குறித்து நன்மையான நினைவுகள் அவர் கொண்டிருக்கிறார். ஆமென். உங்களை ஆசீர்வதிக்கணும்ன்ற நினைவு அவர் கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஏசாயா 46:10 சொல்லுகிறது, என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா செய்வேன் அப்படின்னு சொல்றார். ஆமென். இந்த வாரம் என்ன கவனிங்க, இந்த வார்த்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வாரம் எப்படியாப்பட்ட வாரம்னா, உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அவர் என்ன திட்டம் பண்ணி வைத்திருக்கிறாரோ, அவர் என்ன முன்குறித்து வைத்திருக்கிறாரோ, அவர் எந்த சித்தத்தை வைத்திருக்கிறாரோ அது நடக்கிற மாதம், வாரம் இந்த வாரம். ஆமென். நல்ல ஒரு முடிவு உங்க வாழ்க்கையில வருங்க, கவலைப்பட தேவையில்லை. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சரி, என்ன கவனிங்க, இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா 2 பகுதி இருக்கும் பாருங்க. முதல் பகுதி என்னன்னா, நிச்சயமாகவே முடிவு உண்டு. எல்லாவற்றுக்கும் நான் கண்டிப்பா அதாவது என்ன கவனிங்க, ஒரு புயல் ஒன்று ஆரம்பிக்குது அப்படின்னா கண்டிப்பா அந்த புயலுக்கான முடிவை கடவுள் என்ன பண்ணிருப்பாருங்க, வச்சிருப்பார். நீங்க அமெரிக்காவில் மிகப்பெரிய காட்டுத்தீ பரவினதை நீங்க பார்க்க முடியும். காட்டுத்தீ பரவி பல பில்டிங்ஸ், பல அதாவது என்ன சொல்றதுன்னா வீடுகளை, பல கார்களை, பல காரியங்களை எரித்து சாம்பலாக்கினதை நீங்க பார்க்க முடியும். அது அப்படியே தொடர்ந்தே இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இல்ல, அதற்கு ஒரு முடிவை கர்த்தர் என்ன பண்ணியிருந்தாருங்க, வச்சிருந்தார். எல்லாவற்றுக்கும் ஒரு ஆரம்பம்னு ஒன்று இருந்தா கண்டிப்பா அதற்கான முடிவு இருக்கிறது. அதுதான் பிரசங்கியில் நம்ம வாசிக்கிறோம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, ஆரம்பத்துக்கு ஒரு காலம் உண்டு, முடியறதுக்கு. நிச்சயமா நான் சொல்றேங்க, உங்க வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வந்து உங்க தலையை நிமிரச் செய்வார். உங்களை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். இதனுடைய 2வது பகுதியை நீங்க பாத்தீங்கன்னா, அதை பாருங்க, உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் தெளிவா உங்ககிட்ட நேரடியா பேசுறாரு. முதல்ல என்ன பேசினார்னா, நிச்சயமா நான் உங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவேன். உங்க காத்திருப்புக்கு, உங்க கடன் பிரச்சனைக்கு, உங்க கண்ணீருக்கு, உங்க ஜபங்களுக்கு நிச்சயமா நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த வாரங்கள்ல உங்க ஜபத்தை கேட்டு ஒரு முடிவை கொண்டு வந்து உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதோடு கூட அவர் இன்னொரு வார்த்தையை சொல்றாரு. என்னன்னா, உங்க நம்பிக்கை வீண் போகாதுன்றார். ஆமென். நீங்க ஒருவேளை கர்த்தர் எங்க வாழ்க்கையில இதை செய்ய மாட்டாரா, நிச்சயமா என் வாழ்க்கையில கர்த்தர் இதை செய்ய போகிறார், நிச்சயமா என் வாழ்க்கையில கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார்னு ஒரு நம்பிக்கை வச்சிருந்தீங்க இல்லையா, ஒரு நம்பிக்கையை கொண்டிருந்தீங்க இல்லையா, அந்த நம்பிக்கை வீண் போகாதுன்றார். ஆமென். அதை வீண் போக விட மாட்டேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்க நம்பிக்கை வீண் போகாதுங்க. ஆமென். வேதாகமத்திலிருந்து சில மனிதர்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புற பாருங்க. 2 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்வீர்களானால் அங்க ஒரு சம்பவத்தை நீங்க வாசிக்க முடியும். 5ஆம் வசனத்தை பாருங்க. 2 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம்.
அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களில் எல்லாம் அவனை போல ஒருவனும் இருந்ததில்லை. ஆமென். இங்க பாருங்க, யாரை குறித்து எழுதப்பட்ட வார்த்தை இது, யாரை குறித்து சொல்லப்பட்ட வசனங்கள் இது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்ட வசனம் தான் இந்த வசனம். கொஞ்சம் என்ன கவனமா கவனிக்கணும், ஏன்னா இல்லைன்னா புரியாது. அதனால தான் நான் சொல்றேன், கொஞ்சம் கவனமா என்ன கவனிங்க. எசேக்கியா ராஜாவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. அந்த வசனத்தை பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கு. அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையில, அதாவது இந்த எசேக்கியா ராஜா கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாராம். இந்த நம்பிக்கை எப்படியாப்பட்டதுன்னா, அவனுக்கு முன்னாடி அப்படி யாருமே இல்லையா, அவனுக்கு பின்னாடி யாருமே அவனை போல கர்த்தரை நம்பினவர்கள் யாருமே இருந்ததில்லைன்னு சொல்லப்படுகிறது. இவன் கர்த்தரை அந்த அளவுக்கு நம்பி இருந்தான் பாருங்க. அப்படி நம்பி இருந்ததுனால அவன் நம்பிக்கை வீணானதா, அவன் நம்பிக்கை வேறற்று போனதா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இல்லவே இல்லை. கர்த்தர் அந்த நம்பிக்கையை கனம் பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். நம்முடைய தேவன் யாருன்னா, நீங்க கர்த்தரை நம்பினீர்களானால் உங்க நம்பிக்கையை அவர் கனம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. கவனிங்க அருமையானவர்களே, நம்ம நீங்க இந்த அதிகாரத்துல அப்படியே 13 நீங்க எடுத்து வாசிங்கன்னா எடுக்க வேணாம், நானே சொல்லிடுறேன். அதாவது அசீரிய ராஜாவாகிய செனகரிப்பு என்ன பண்றான்னா, தன்னுடைய அதாவது என்ன சொல்ற மந்திரி ஒருத்தன் அனுப்புறான். அவன் பேர் என்னன்னா ரப்சாக்கே. இவன் என்ன பண்றான்னா, இந்த யூதா தேசத்துக்கு வந்து இந்த ஜனங்களோடு கூட என்ன பண்றான்னா, அவனுடைய பாஷையில் அல்ல யூத பாஷையிலே என்ன பண்றான்னா, இவன் அதாவது இந்த செனகரிப்பு இருக்கா பாருங்க, இவன் எந்தெந்த தேசங்கள்ல போய் யுத்தம் பண்ணா, எந்தெந்த தேசங்களை கைப்பற்றினான்ங்கிற காரியங்கள் எல்லாம் இவன் இந்த யூத ஜனங்கள் கேட்கும்படி என்ன பண்றான்னா பறைச்சாட்டுறான் பாருங்க. அவன் சொல்றான் பாருங்க, உங்க தெய்வங்கள்லாம் உங்களை காப்பாத்துன்னு நினைக்கிறியா, அது உன்னை காப்பாத்தாது. நீ பாரு, அந்த தேசத்தை பாரு, அந்த தேசத்தின் தெய்வங்கள் என்ன பண்ணல, அவங்கள காப்பாத்தல. இந்த தேசத்தை பாரு, நாங்க இதெல்லாம் கைப்பிடிச்சிருக்கிறோம், நாங்க இதெல்லாம் கைப்பற்றி இருக்கிறோம், ஒரு தெய்வங்கள் கூட என்ன பண்ணல அவங்களுக்கு உதவி செய்யவே இல்லை. அதனால நீங்க எசேக்கியா ஒருவேளை உங்களுக்கு சொல்லியிருப்பான் என்னன்னா, கர்த்தர் நம்மளை காப்பாத்துவார், கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார், இந்த அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவிப்பார்னு உங்ககிட்ட கதையெல்லாம் சொல்லியிருப்பான். நம்பாதேன்னு சொல்லி அவன் என்ன பண்றான்னா, ஜனங்களுடைய மனமடிவா பேசுறான் பாருங்க, மனமடிவு ஆகும்படி பேசுறான் பாருங்க. அது மட்டும் இல்லைங்க, நீங்க அந்த அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அவன் என்ன சொல்றான்னா, அதாவது என்னை அனுப்பினதே உங்க கர்த்தர் தான்றான். என்ன சொல்றதுங்க, சத்தமா சொல்லுங்க. யோபு சொன்னாரு பாருங்க, என்ன சொன்னாரு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுக்கிறவர் தான், அவர் எடுக்கிறவர் இல்லை. அவர் எடுக்கிறவரா இருந்தாருன்னா எப்பவோ சாத்தான் கிட்ட இருந்த அந்த 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 அவங்ககிட்ட கொடுத்துருக்கிற எல்லா காரியத்தையும் எடுத்திருப்பார். அவங்ககிட்ட கொடுத்தது. அதனால தான் அவன் என்ன பண்றான்னா, ஆண்டவர் அன்னைக்கு கொடுத்த வரங்களையும் அந்த கிருபைகளை வச்சு இன்னைக்கு என்ன பண்றான்னா எல்லாரையும் ஏமாத்தி நரகத்துக்கு நேரம் நடத்திட்டு இருக்கிறான் பாருங்க. ஆமென். அவர் கொடுக்கிறவர், அவர் என்ன பண்றதுலாம் எடுக்கிறவர் அல்ல. சத்ரு தான் யோபு வாழ்க்கையில் இதெல்லாம் செய்யறான் பாருங்க. எனக்கு கவனிங்க அருமையானவர்களே, இங்க என்ன நடக்குதுன்னா, இவன் சொல்றான், இந்த ரப்சாக்கே சொல்றான், உங்க கர்த்தர் தாங்க என்ன அனுப்பிச்சு வச்சது, அதனால நீங்க ஒருவரும் என்ன பண்ண முடியாது, எங்களுக்கு தப்பிக்கொள்ள முடியாது, நிச்சயமா நாங்க உங்களை கைப்பிடிப்போம், உங்களை அதாவது என்ன சொல்றதுன்னா உங்களை மேற்கொள்ளுவோம், உங்களை ஜெயிப்போம்னு சொல்லி உங்களை அடிமையாக மாத்திக்கொள்ளுவோம்னு சொல்லி அவன் என்ன பண்றான்னா மிகப்பெரிய ஒரு சோர்வுக்குள்ள ஜனங்கள் நடத்துறான் பாருங்க. இங்க பாருங்க, இந்த அசீரியாவின் ஆவி அப்படிப்பட்டது. என்னதுங்க, உங்களை வேத வசனங்களை கேட்க விடாது. உங்களை என்ன பண்ணாது விடாதுங்க, சத்தமா சொல்லுங்க, வசனங்களை கேட்க விடாது. உங்களை விசனங்களுக்கு நேரா நடத்துகிறது தான் இந்த அசீரிய ஆவியினுடைய தந்திரம். இவன் என்ன பண்றான்னா, ஏற்கனவே எசேக்கியா ராஜா என்ன பண்ணிருக்கிறான்னா, ஜனங்களை எல்லாம் கூப்பிட்டு கர்த்தர் நம்மளை நிச்சயமா என்ன பண்ணுவார், விடுவிப்பார், நான் கர்த்தரை முழுசா நம்புறேன், என்னை போல ஜனங்களாகி நீங்களும் என்ன பண்ணணும், தேவனை உறுதியா நம்பணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அந்த நம்பிக்கையின் வார்த்தையெல்லாம் சொல்லிட்டான். ஆனா இந்த ரப்சாக்கே வந்து என்ன பண்றான்னா, அவன் உங்க கர்த்தரை நீங்க நம்ப வேண்டியது இல்லை, எசேக்கியாவை நீ நம்பாத. ஏன் அவன் சொல்றான் பாருங்க, என்ன சொல்றான் தெரியுங்களா, நான் கொஞ்சம் குதிரையை கொடுக்குறேன், குதிரையில ஏறி எங்களோட யுத்தம் பண்ற ஆட்கள் இருக்கிறாங்களா, உங்ககிட்ட யுத்தம் செய்வதற்கான ஆட்கள் இல்ல, ஆள் பலம் இல்ல,
உங்ககிட்ட படைபலம் இல்ல, உங்ககிட்ட பணபலம் எதுவுமே இல்லை. அதனால நிச்சயமா உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா தோத்துதான் இருக்கும் அப்படின்னு சொல்றான். நிறைய பேர் வாழ்க்கையில இந்த சத்துரு இப்படி பேசுவான் பாருங்க. என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையில என்ன இருக்குன்னு நீ முன்னேறலான்னு முயற்சி பண்ற, உன் வாழ்க்கையில என்ன இருக்குன்னு சொல்லி நீ வீடு கட்டலான்னு முயற்சி பண்ற, உன் வாழ்க்கையில என்ன இருக்குன்னு சொல்லி உனக்கு பணம் இருக்கா, உன்னை யாராச்சும் கேட்டா உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் பலம் இருக்கா, உனக்கு பணபலம் இருக்கா, படைபலம் என்ன இருக்கு, உனக்கு என்ன இருக்குன்னு சொல்லி நீ முயற்சி செய்யற, உனக்கு என்ன இருக்குன்னு சொல்லி நீ எல்லா காரியத்தை நடப்பிக்கிற அப்படின்னு சொல்லி சத்துரு சில நேரத்தில் நம்மள ஏளனமா பேசுவான் பாருங்க. அருமையானவர்களே, அதற்கு நீங்க செவி கொடுக்க வேண்டியதில்லை. ஆமென். ஏன்னா நீங்க ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களே, அந்த நம்பிக்கை வீண் போகாத செய்கிறவர் தான் நம்முடைய கர்த்தர். ஆமென். அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நம்மளை விட்டு கைவிடாத தேவன், நம்மளை விட்டு விலகாத தேவன் நம்முடைய தேவன். ஆமென். வேதம் சொல்லுகிறது நம்ம முடியெல்லாம் அவர் எண்ணி வச்சிருக்கிறாராம். அல்லேலூயா. இங்க பாருங்க, இவன் இவ்வளோ சொல்லியும் என்ன ஆயிடுச்சுன்னா கடைசியில இந்த யுத்தம் மும்முரமா நடக்க போது. இந்த சூழ்நிலையில இந்த எசேக்கியாவால என்ன பண்ண முடியலன்னா இந்த ரப்சாக்கே பேசுற காரியங்களை தாங்க முடியல. இவன் பேசுற காரியங்களை தாங்க முடியாம இவன் சில நபர்களை தீர்க்க தரிசனத்தில் அனுப்பி வைக்கிறான் பாருங்க. இப்போ தீர்க்க தரிசனத்திலிருந்து வருகிற வார்த்தை என்னன்னா 19வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பாருங்க. ரப்சாக்கே அவனை நோக்கி, அசீரியா ராஜாவாகிய மகா ராஜாவானவர் உரைக்கிறதும் நீங்கள் எசேக்கியாவுக்கு சொல்ல வேண்டியதும் என்னவென்றால், நீ நம்பி இருக்கிற இந்த நம்பிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்க 30வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுகிறதற்கு இடங்கொடாதிருங்கள்லாம் சொல்லி என்ன பண்றான்னா அவன் நிறைய காரியங்களை பேசுறான். 35வது வசனத்தை பாருங்க. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அன்று ராத்திரியிலே சம்பவித்தது என்னவென்றால், இப்ப ஏசாயா தீர்க்கதரிசி கிட்ட போறாங்க. ஏசாயா கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வருது. என்னன்னா, நீ ஒன்னும் கவலைப்படாத, இந்த யுத்தம் யாருடையது? இது கர்த்தருடையது. ஏன்னா இந்த அசீரியா ராஜாவாகிய சனகரிப்பு யாருக்கு விரோதமா வந்திருக்கிறான் தெரியுமா? யாருக்கு விரோதமா பேசியிருக்கிறான் தெரியுமா? எனக்கு விரோதமாய் பேசியிருக்கிறான்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு பாருங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, ஒரே ஒரு நைட்டுங்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஒரே ஒரு தூதனை அனுப்புகிறார். ஆமென். எத்தனை பேருங்க அனுப்பிச்சாரு? ஒரே ஒரு தூதன் அனுப்புகிறார். கவனிங்க அருமையானே, அவன் பாளையத்தில் இருந்த 185,000 பேரை கதை முடியுது. ஆமென். இந்த சனகரிப்பு காலையில கண் விழிச்சு பார்க்கிறான். என்னடா இவன் காலையில பெட் காஃபியை கொண்டு வரலையே அப்படின்னு சொல்லி இவனுங்க ஒருத்தனுங்க தூங்கிட்டானுங்க போல இருக்குது நல்லா அப்படின்னு சொல்லி இவன் எழுந்து பெட் காஃபிக்காக கண் முழிக்கிறான் பாருங்க. பெட் காஃபி இல்ல, எல்லாம் பெட்டோட பெட் ஆயிட்டுக்கிறானுங்க. ஆமென். என்ன ஆயிட்டுக்கிறானுங்க? ஆமா, பெட்டோட டெட் ஆயிட்டுக்கிறானுங்க எல்லாம். ஆமென் சொல்லுங்க. எசேக்கியா கர்த்தரை நம்பினான். கர்த்தர் அவன் நம்பிக்கையை கனம் பண்ணி ஒரே ஒரு தூதனை அந்த ராத்திரியில அனுப்பி அந்த அசீரிய பாளையத்தில் இருந்த 1,85,000 பேரின் கதை முடிக்கப்பட்டது. ஆமென். ஆமென் சொல்லுங்க. அருமையானவர்களே, நீங்க இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க நம்பிட்டு இருக்கிறீங்களா? நம்பிக்கை. ஒருவேளை சத்துரு சொல்லுவான், ஒருவேளை உங்க சொந்த பந்தங்கள் சொல்லும், சபைக்கு போய் என்ன நடக்க போகுது, அல்லது நீ ஆலயத்துக்கு போறதுனால என்ன நடந்துச்சு இது வரைக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லி பல காரியங்கள் உங்க இருதயத்துல கொண்டு வரலாம். நம்பாதீங்க. நீங்க நம்பி இருக்கிற கர்த்தருடைய நம்பிக்கைய நீங்க என்ன பண்ணாதீங்க, விட்டுறாதீங்கன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். ஏன்னா அந்த நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நீங்க அதாவது வசனம் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னா, கடுகளவு விசுவாசம் மலையை என்ன பண்ணிடுங்க, சத்தமா சொல்லுங்க, மலையே. ஆமா ஆமா ஆமா. கவனிங்க, நிறைய நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, கடுகளவு விசுவாசம் பிரதர், கடுகளவு விசுவாசம் இருந்தாலே நமக்கு என்ன ஆகும், போதும் பிரதர் அப்படின்னு நினைக்கிறோம். உண்மைதான், அது கடுகளவு விசுவாசம் நமக்குள்ள இருந்தாலே போதும், அதுவே பெரிய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்துடும். ஆனா இந்த கடுகளவு விசுவாசம்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல என்னன்னா, கடுகு எப்படி சிறியதாக இருக்கிறதோ அதுவல்ல. நீங்க கடுகு என்னைக்குன்னா பாதியா பார்த்துருக்கிறீங்களா? சொல்லுங்க. கடுகு எப்படி முழுமையா இருக்கிறதோ அது போல கர்த்தரை நீங்க முழுசா நம்பணும். கடவுளை நீங்க முழுசா நம்பணும். அதாவது ராஜாக்களையும்
அதுக்கப்புறம் வந்து மற்ற நபர்களையும் நம்பிட்டு கடவுளையே 100ல் ஒரு ஆளா என்ன பண்ணிடக்கூடாதுங்க, நீங்க நம்பக்கூடாது, நினைச்சிடக்கூடாது, நம்பிடக்கூடாது. நீங்க முழுசா கடவுளை மட்டும் நம்பி வாழ்கிற பிள்ளைகளா இருக்கணும். அப்பதான் உங்க நம்பிக்கை வீண் போகாது. ஆமென். எசேக்கியா முழுவதும் கர்த்தரை நம்பி இருந்தான். அவன் எகிப்தையோ அல்லது வந்து வேற எதையோ தேசத்தையோ அவன் நம்பி இல்லை, அவன் முழு நிச்சயமாய் கர்த்தரை நம்பி இருந்தான். ஆமென். கர்த்தர் அவன் நம்பிக்கை கனம் பண்ணி அவனை காப்பாற்றினார். ஆமென். இன்னைக்கும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாருங்க, ஆண்டவர் என் வாழ்க்கையில எதனா செஞ்சிட மாட்டாரா, ஆண்டவர் என் வாழ்க்கையில என்னை விடுவிச்சிட மாட்டாரா, ஆண்டவர் என் வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்திட மாட்டாரான்னு ஒரு நம்பிக்கையோடு காத்திருக்கிறீங்கல்ல, உங்க நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. ஆமென். நிச்சயமா உங்களை விடுவித்து கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தே ஆவார். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கவனிங்க அருமையானவர்களே, நிறைய பேரை நீங்க பைபிள்ல பார்க்க முடியும். சில வசனத்தை நான் உங்களுக்காக காமிக்கிறேன் பாருங்க. யோபு ஆரம்பத்தில் ஒரு வேளை கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தாருன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் நீங்கள் 13:15 பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நான் என்ன பண்ணுவேன், நம்பிக்கையா இருப்பேன். இங்க பாருங்க, கர்த்தர் மேல யோபு வைத்திருந்த நம்பிக்கை தான் அவனை இரட்டிப்பான நன்மையை பெறுவதற்கு அவனை நடத்தினது. ஆமென் சொல்லுங்க. நீங்களும் நானும் எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவை நம்புகிறவர்களா இருக்கணும். நீங்க நம்பினீங்கன்னா உங்க வாழ்க்கையில் அதிசயத்தை பார்ப்பீங்க. ஆமென். சத்தமா சொல்லுங்க. சங்கீதம் 18:2 சொல்லுகிறது, கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் எழுதுகிறான். ஆமென். இங்க பாருங்க, நீங்க இந்த வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கணும். உங்களுக்கு அதாவது நல்லா ஒன்று புரிந்து கொள்ளுங்க. நீங்க எந்த வார்த்தைக்கு செவி கொடுத்துட்டு இருக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. உங்க காதுகளில், உங்க இருதயத்தில், உங்க சிந்தனைகளை 2 விதமான வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கும் எப்பவுமே. ஒன்று, பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். என்னன்னா, உங்க சூழ்நிலையில, உங்க போராட்டங்கள்ல, உங்க இல்லாமையின் சூழ்நிலையில, உங்க துக்கங்கள்ல, உங்க போராட்டத்துல எல்லா நேரத்திலையும் ஆண்டவர் சொல்லுவாரு, நீ நம்பிக்கையை விட்டுறாத, நீ விசுவாசம் உள்ளவனா இரு, வசனம் இப்படி சொல்லுது பாரு, இங்க பாரு, இப்படி இவங்களுக்கு இப்படி செஞ்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் ஒரு பக்கம் பேசிட்டே இருப்பார். இன்னொரு பக்கம் சத்துரு என்ன பண்ணுவான், அதெல்லாம் நடக்காது, உன் வாழ்க்கையில நடக்காது, நீ தான் அப்படி பண்ணிருக்கிறிய, நீ தான் இதை பண்ணிருக்கிறியன்னு நிறைய காரியங்களை, கடந்த காரியங்களை நினைவுபடுத்தி கர்த்தருடைய வார்த்தையை கேட்க விடாதபடிக்கு அவன் என்ன பண்ணுவானா, உங்க செவியை அடைப்பான் பாருங்க. ஆமென். அதுக்கு நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுங்க, இடம். எசேக்கியா சனகரிப்புக்கு இடம் கொடுத்தானா, ரப்சாக்கேயின் வார்த்தைக்கு இடம் கொடுத்தானா? இல்லைங்க, இல்லைங்க. அவன் நம்பி இருந்த அந்த நம்பிக்கை ஒரு நாள் அவன் விட்டு விலகவே இல்லை. ஆமென். நீங்க ரூத்தின் வாழ்க்கையை எடுத்து பாருங்க. நேரம் இல்லாதனால நான் அப்படியே கொஞ்சம் வேகமா போறேன். ரூத் 1:16 பார்த்தீங்கன்னா அவர் சொல்றா, நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்துல நானும் தங்குவேன், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் அப்படின்றார். ஆமென். இங்க பாருங்க, அவ என்ன சொல்றான்னா, நமக்கு தெரியும் அவ வந்து அதாவது என்ன சொல்றதுன்னா, எருசலேம்ல இருந்து எங்க போறா, மன்னிக்கணும், பெத்லகேம்ல இருந்து மோவாப் போயிட்டா. மோவாப் போனதுனால இங்க பஞ்சனை, அங்க போனா எல்லாத்தையும் இழந்த சூழ்நிலை. பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்றா, பிள்ளைகளையும் இழந்துட்டா, கணவர் எல்லாத்தையும் இழந்துட்டா. பாருங்க, இழந்த சூழ்நிலையில் இப்போ கேள்விப்படுறா, பெத்லகேம்ல இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருங்க, அந்த பஞ்சத்தை எல்லாம் மாத்தி அங்க ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு. அங்க எல்லாம் அதாவது என்ன சொல்றதுன்னா, பஞ்செல்லாம் நீங்கிடுச்சுன்னு இவ கேள்விப்பட்டு ஊருக்கு புறப்படலான்னு புறப்படும் பொழுது இவங்க மருமக இருக்கிறாங்க, 2 பேருமே வாலி பிள்ளைங்க. இவன் என்ன சொல்றனா, நம்ம அவ்வளோ தூரம் போறோம், 3 பேருமே பெண்கள், அதனால போறது வந்து சேஃபா இருக்குமான்னு தெரியல, அதனால உங்க தகப்பன் வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்றா. பாருங்க, சொன்ன உடனே இவங்க முதல்ல தயங்குறாங்க, இல்லை போகலன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இல்லை, நீங்கள் போய் அங்கே திருமணம் செய்யுங்க, நீங்கள் வாலி பிள்ளைங்களா இருக்கீங்க, உங்கள் வாழ்க்கை என் கூட வந்து என்ன பண்ணாதீங்க, கெடுத்துக்கொள்ளாதீங்க அப்படின்னும் போது 2 பேர், ஒருத்தி பேர் ரூத், இன்னொருத்தி பேர் ஓர்பால். ஓர்பால் என்ன பண்ணுறான்னா, அழுது முத்தமிட்டு போயிட்டா, அவ போயிட்டா. ஆனால் ரூத்து முழு நிச்சயமா என்ன பண்றான்னா, நம்புறா. ஆமீன் சொல்லுங்க. அவன் நம்புறா. என்ன தெரியுமா, நான் என்னுடைய மாமியாரோட போறதுனால என் வாழ்க்கை கெட்டு போகாதுன்னு நம்புறா. ஆமீன். ஏன் தெரியுமா, அவ நம்பிக்கை வைத்திருந்தது அந்த அந்த நகோமியின் மேல அல்ல, நகோமியை உண்டாக்கின தேவன் மேல. அதனால்தான் அவ இந்த கடைசி ஸ்டேட்மெண்ட் சொல்றா பாருங்க,
முதல்ல நீ போற இடத்துல நானும் வருவேன், நீ தங்குற இடத்துல நானும் தங்குவேன், உங்க ஜனம் தான் என் ஜனம், எல்லாத்தையும் சொல்லிட்டு அவ சொல்றா, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஆமென். மோவாபியர்களுக்கு நிறைய தெய்வங்கள் உண்டு, நிறைய நம்பிக்கைகள் உண்டு, நிறைய பூஜை புனஸ்காரங்கள் உண்டு. ஆனா அவ என்ன சொல்றான்னா, அது எல்லாத்தையும் நான் விட்டுறேன், என் நம்பிக்கை அது மேல இல்லை. அவ திரும்பி போயிருந்தான்னு வச்சுங்களேன், அவ என்ன சொல்றான்னு அர்த்தம் தெரியுமா? நான் அவைகளை நம்புறேன், அவைகளை என்னை காப்பாத்துன்னு அர்த்தம். ஆனா அவ என்ன சொல்றேன்னா, நான் அது எல்லாத்தையும் விட்டுட்டு உங்கூட வர்றேன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நான் உங்க தெய்வத்தை நம்புறேன், அவர் என்னை கைவிட மாட்டாருன்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துறாவ. ஆமென். இவன் நம்பி வராங்க, வரும்பொழுது வழியில ஒரு சேதமும் அவளுக்கு ஏற்படவே இல்லை. ஆமென். நீங்க பின்னாடி புத்தகத்தை எடுத்து, அந்த ரூத்தின் புத்தகத்தை எடுத்து வாசிங்கன்னா கர்த்தர் அவளை ஆசீர்வதிக்கிறத பார்க்க முடியும். அதுவும் யூதா கோத்திரத்திலிருந்து ஒரு மாப்பிள்ளையை கர்த்தர் அவளுக்கு கொடுக்கிறார். அருமையானவர்களே, உங்களுக்கு தெரியும், அவ கர்த்தரை நம்பினதுனால உண்டான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவன் நம்பிக்கையை கர்த்தர் கனம் பண்ணி அந்த சந்ததியில இயேசு பிறந்தார். அல்லேலூயா. இதுதாங்க கர்த்தரை நம்புற பிள்ளைகளுக்கும் கர்த்தரை நம்பாத பிள்ளைகளுக்கு இருக்கிற கனம். நீங்க கர்த்தரை மட்டும் உறுதியா நம்பி பாருங்க, அந்த நம்பிக்கையை கர்த்தர் ஒரு நாள் வீண் போக விட மாட்டார். ஆமென். உங்களை தலை குனிந்து போக விட மாட்டார். உங்க தலையை உயர்த்தி உங்களை நிச்சயமா ஆசீர்வதிப்பாருங்க. உங்க நம்பிக்கை ஒரு நாள் கெட்டு போகாதுங்க. ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 22:5 சொல்கிறது, அவரை நம்பினவர்கள் வெட்கம் அடைவது இல்லை. சங்கீதம் 28:7 சொல்லுகிறது, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது அப்படின்றார் பாருங்க. எனக்கு என் மேல யுத்தம் பண்ண எழும்பினாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா கர்த்தர் மேலேயே நம்பிக்கையா இருப்பேன். ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 9:18 சொல்கிறது, எளியவனை என்றைக்கும் அவர் என்ன பண்றது இல்லைங்க, மறக்கிறது இல்லை. சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போக அவர் விடுறதில்ல. ஆமென். உங்க நம்பிக்கையும் கெட்டு போகாதுங்க. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்கும்படி கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. கவனிங்க அருமையானவர்களே, நீங்க ஆபிரகாமை குறித்து நீங்க பைபிளை வாசிக்கும் போது தெரியும் உங்களுக்கு. ரோமர் 4ஆம் அதிகாரத்துல 17, 18, 19, 20 நீங்க எடுத்து வாசிங்கன்னா வேதம் சொல்லுகிற அந்த வசனத்தை மட்டும் எடுத்து வாசிடலாமா? எடுத்துங்களேன். ரோமர் 4ஆம் அதிகாரத்தை எடுங்க வேகமா. 17 வாசிங்க. வாசிட்டுமா? அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானா. பாருங்க, ஆபிரகாம் எல்லாருக்கும் தகப்பனா வராரு. முற்பிதாக்கு, அதாவது என்ன சொல்றதுன்னா முற்பிதா என்று அழைக்கப்படுகிற அந்த ஸ்தானத்துக்கு வரார். எப்படி அவர் வந்தார்னா, நீங்க 18 பாருங்க, உன் சந்ததி இவனமாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை, இங்க பாருங்க அந்த வசனம் தான் ரொம்ப முக்கியம், நம்புவதற்கு ஏதுவில்லாத இருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். 19 பாருங்க, அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும் பொழுது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தான். ஆமென். இதுதான் கர்த்தர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை வாழ்க்கை. ஆமென். ஆபிரகாம் கிட்ட கர்த்தர் 75 வயசுல கூப்பிடுறாரு, நான் உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன், அது கடற்கரை மணலை போல இருக்கும், அது வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும்ன்றார். சொல்லி 25 வருஷம் ஆச்சு. 75ல கூப்பிட்டார், 100 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. 100 வயசு கிழவன். இப்போ அவருடைய என்ன சொல்றதுன்னா சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு. வாய்ப்பே இல்லை. ஆனா கர்த்தர் ஆனா ஆபிரகாம் கர்த்தரை நம்பிக்கொண்டே இருந்தார். அந்த நம்பிக்கை அவனை ஆசீர்வதித்தது என்று பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. உங்க நம்பிக்கையை மட்டும் நீங்க என்ன பண்ணிடக்கூடாதுன்னா விட்டுறக்கூடாது, அது வீணாக விட்டுறக்கூடாது. ஆமென். உங்க மனசுல அவர் மேல வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை அப்படியே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க அதுலயே பாருங்க, அதுக்கே நான் வாசிக்கிறேன். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், 21 பாருங்க, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான் அப்படின்னு பார்க்க.
ஆமென். முழு நிச்சயமா அவன் என்ன பண்ணானா, நம்பினான். அவன் நம்பின நம்பிக்கையை கர்த்தர் கைவிட்டுட்டாராங்க, ஏமாத்திட்டாராங்க, அவனை வெட்கும்படி செய்தாராங்க? இல்லை இல்லை இல்லை. அவனுடைய நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு கர்த்தர் அவனுடைய நம்பிக்கை கனம் பண்ணினார். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உங்க நம்பிக்கை கனம் பண்ணும்படி வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் எதுவுமே மாறலதான், நம்ம வாழ்க்கையில பெருசா எதுவுமே நடக்கலதான், நம்ம வாழ்க்கையில எதுவுமே முன்னேற்றத்தின் பாதையில போகாத மாதிரி இருக்கிறது உண்மைதான். ஆனாலும் நீங்க ஏதோ ஒரு நம்பிக்கை வச்சுட்டே இருக்கிறீங்களே, மாறிடும், நடந்துரும், கர்த்தர் நிச்சயமா செய்வார் என்ற ஒரு நம்பிக்கை வச்சுட்டே இருந்தீங்கல்ல, அதை கர்த்தர் இந்த மாதம் கனம் பண்ணுகிறார். ஆமென். கனம் பண்ணி உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை கொண்டு வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன்றார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க கவனிங்க, நான் கொஞ்சம் வேகமா போக விரும்புறேன். என்னன்னா ஒரு ரெண்டு காரியத்தை மட்டும் நான் கொஞ்சம் சுருக்கமா வேகமா சொல்லி முடிச்சிடறேன். என்னன்னா, உங்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த வசனத்துல சொல்லப்படுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை, இதை யார் சொல்றதுன்னா பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு சொல்லப்படுகிற வார்த்தை. சபை, அதாவது நிறைய அர்த்தங்கள் இருக்கு ஒவ்வொரு வசனத்திலையும். இன்னைக்கு நம்ம சபைக்கு விசேஷமா எப்படி கர்த்தர் வெளிப்படுறார், அவரே வந்து இந்த லாஸ்ட் வீக்ல உங்களை பார்த்து சொல்றாரு என்னன்னா, நிச்சயமா முடிவு உண்டு, உங்க நம்பிக்கை வீண் போகாதுன்றார். ஆமென். இதை சொல்லுகிறவர் யாருன்னா கர்த்தர். ஆமென். சொல்லுங்க, இதை யாருங்க சொல்றது? கர்த்தர். எப்படி பிரதர், அவர் சொன்னா செஞ்சிருவாரா, எங்க நம்பிக்கை வீண் போகாதா, கர்த்தர் எங்களை உயர்த்திடுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா உயர்த்துவார். ஏன்னா உங்களுக்கு சொன்னவர் யாருன்னா மனுஷன் அல்ல, அவர் கர்த்தர். ஆமென். அவருக்குள்ள இருக்கிற அந்த சுபாவத்தை, ஒரு 2 சுபாவத்தை மட்டும் நான் வேகமா சொல்ற மாதிரி. முதல் காரியம் என்னன்னா, சொன்னவர் எப்படிப்பட்டவர்னா, அவர் எப்படி நமக்கு நிறைவேற்றுவார், எப்படி நமக்கு ஒரு முடிவை கொண்டு வருவார், நம்ம வாழ்க்கையில எல்லா பிரச்சனைக்கும் எப்படி முடிவை கொண்டு வருவார், நம்ம நம்பிக்கை எப்படி வீண் போகாதுன்னு அவர் சொல்றார். எப்படின்னா, அவர் யாருன்னு நான் சொல்ல போறேன். அவர் யாருன்னா, முதல்ல அவர் யாருன்னா, அதாவது நினைவு கூறுகிறவர். எல்லாம் சொல்லுங்க. ஆமா, அவர் நினைவு கூறுகிறவர். உங்களுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை, உங்களுக்கு சொன்ன உடன்படிக்கையை நினைவு கூறுகிறவர். அதனால நினைவு கூர்ந்து உங்களுக்கு அவர் அதை செய்து முடிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆதியாகமம் 1:9-15 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவ ஜந்துக்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவேன் அப்படின்றார். நம்முடைய தேவனே இங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். என்னன்னா, நான் வந்து உடன்படிக்கையை நினைவு கூறுவேன் அப்படின்றார். பாருங்க, நம்முடைய தேவன் யாருன்னா உடன்படிக்கையை நினைவு கூறுகிறவர். ஆமென். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ற பாருங்க. இந்த வார்த்தை எப்படி பேசினார்னா, என்கிட்ட போன வாரத்துல அருமையான சகோதரிக்கு திருமணம் ஆச்சு பாருங்க. எப்பவுமே கல்யாணம் ஆகும்பொழுது நான் வந்து தலைமை பாஸ்டரோட ஒன்றா நிற்பேன். நின்று நாங்கள் தான் அந்த தாலிக்காக ஜெபம் பண்ணுறது, ஜெபம் பண்ணி அவங்க அந்த திருமண காரியத்தை நடத்துறது பாருங்க. இப்படி தான் நின்றுட்டு இருந்தேன். நிற்கும் பொழுது தம்பி மகளை பார்த்து வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் அப்படின்னு அவர் பாட்டுக்கு அவருடைய உடன்படிக்கை சொல்லிட்டு இருக்கிறார். மனைவியை பார்த்து, கண்ணை பார்த்து சொன்னால் அவர் பார்த்து 2 பேர் சிரிக்கிறாங்க, வெக்கப்படுறாங்க, சொல்கிறாங்க. பெண்ணும் அதே போல் மாப்பிள்ளையை பார்த்து சொல்றார். இதை பார்த்துட்டே இருந்தேன் பாருங்க. நான் ஆண்டவர் மெதுவா என் இருதயத்தில் பேசுறேன். என்னன்னா, இங்க பார்ப்பா, மாப்பிள்ளை பொண்ணும் இந்த திருமணத்துல இணையும் பொழுது ஒரு உடன்படிக்கை பண்றாங்க பாரு. அதை கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சிருப்பாங்களானா தெரியல. ஆனா நான், நீ வந்து முதல்ல நான் உன்னை கைப்பிடிச்ச இல்லையா, ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நான் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்ண இல்லையா, அந்த உடன்படிக்கையை ஒரு நாள் நான் மறக்க மாட்டேன்ற. நம்மளை பார்த்து கைப்பிடிக்கும் போது கர்த்தர் சொல்லியிருப்பாரா இல்லையா? சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் நிற்கிறார். நீங்க ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது ஒரு சம்பவம் நடக்கும், வானம் திறந்திருக்கும். நான் வந்து பைபிள் இருக்கிறதா சொல்றேன். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும் போது நடந்துச்சா இல்லைங்களாங்க? அது நீங்க ஞானஸ்நானம் எடுக்கும் போது வானம் திறக்கப்படும். பிதாவாகி தேவன் உங்களை பார்த்து விஷ் பண்ணுவார். 2வது, பரிசுத்த ஆவியானவர் உங்க கூட நிற்பார். இயேசு உங்க கரத்தை பிடிப்பார். இது முதற்கொண்டு இவ வந்து என்னுடைய மனவாட்டி அப்படின்னு சொல்லி கரத்தை பிடிப்பார் பாருங்க. அது வந்து ஞானஸ்நானம்ன்றது நிச்சயதார்த்த உடன்படிக்கை. அந்த நிச்சயதார்த்த உடன்படிக்கையில இயேசு சில காரியத்தெல்லாம் சொல்லுவார், உங்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுவார் பாருங்க. என்னன்னா, சுகத்திலும் சுகவீனத்திலும் நன்மையிலும் தீமையிலும் அப்படின்னு சொல்லி நிறைய காரியத்தை இயேசு சொல்லுவார் பாருங்க. கவனிங்க. ஒருவேளை ஞானஸ்நானம் எடுக்கிற போது சில காரியங்களை இயேசு சொன்னதை நம்ம வேணா மறந்துடலாம், ஆனா அவர் மறக்காத தேவன்.
அவர் நினைவு கூறுகிற தேவன். ஒவ்வொரு நேரமும் நம்ம எதனா பண்ணிட்டோம்னா, நம்மளை எதனா என்ன சொல்றதுன்னா தண்டிக்கலான்னு வர நினைக்கும் பொழுது அந்த உடன்படிக்கை ஞாபகம் வந்துடும். அந்த உடன்படிக்கை ஞாபகம் வந்த உடனே மனம் இறங்கி நம்மளை என்ன பண்ணுவார், மன்னித்து நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய். ஆமென். இங்க என்ன நடக்குதுன்னா, உங்களுக்கு தெரியும், ஆதியில தேவன் ஜனத்தையெல்லாம் உண்டாக்குனோடனே அவங்களுடைய நினைவுகள்லாம் நித்தம் பொல்லாதா இருக்கு. அதனால கர்த்தர் ஒன்று பண்றாரு, என்னன்னா, நான் ஜலத்தினால இந்த பூமியை அழிக்க போகிறேன், ஜலத்தினால இந்த பூமியை நான் நியாயத்திற்க போகிறேன் என்று சொல்லி, உங்களுக்கு தெரியும், ஜலத்தை அனுமதிக்கிறதுக்கு முன்னாடி நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைக்குது. உடனே கர்த்தர் என்ன பண்ற, நோவாவை கூப்பிட்டு ஒரு உடன்படிக்கை பண்ற. நோவா, நீ ஒரு பேழையை செய், அதுக்குள்ள நீயும் குடும்பமும் போயிடுங்க, நான் வந்து உன்னோடு கூட உடன்படிக்கை பண்றேன். என்னன்னா, முழு தேசத்துல முழு உலகத்துல உன்னையும் குடும்பத்தையும் நான் என்ன பண்ணுவேன், காப்பாத்துவேன்னு கர்த்தர் உடன்படிக்கை பண்றாரு பாருங்க. அதே போல அவங்க உள்ள போறாங்க, அதாவது பிரவாகித்து வருகிறது, மழை பயங்கரமா ஊத்துது, ஆழங்கள்ல இருந்து ஊற்று கண்கள்லாம் திறக்கப்படுகிறது, முழு பூமி ஜலத்தினால நியாயம் தீர்க்கப்படுகிறது நீங்க பார்க்க முடியும். ஆமென். நியாயம் தீர்க்கப்பட்ட உடனே 40 நாளுக்கு மேல மழை பயங்கரமா பெய்யுது, 150 நாளுக்கு மேல தண்ணி வந்து பயங்கரமா இருக்கு பாருங்க. இப்ப பாருங்க, இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நோவாவை நினைத்தருளினார் என்று. ஆமென். அதுதான் நம்முடைய தேவனுடைய சுபாவம். ஆமென். நீங்க என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒரு காரியத்தை இயேசுவுக்காக செஞ்சிருப்பீங்க, அதை நினைவு கூறுவார். ஆமென். என்னைக்கோ ஒரு நாள் ஏதோ ஒன்று கொடுத்திருப்பீங்க, என்னைக்கோ ஒரு நாள் ஆண்டவருக்காக ஏதோ ஒன்று செஞ்சிருப்பீங்க, அதையெல்லாம் நினைவு கூர்ந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவர் தான் யாருன்னா கர்த்தர். ஆமென். அல்லேலூயா. தேசத்துல அகாஸ்வேருன்னு ஒரு ராஜா இருந்தான் பாருங்க. அவனுக்கு ஒரு நாள் தூக்கம் வரலையாம். என்னங்க, தூக்கம் வராதனால அவன் ராஜாக்களின் புத்தகத்தை, அந்த நடவடிக்கைகளை கொண்டு வான்னு சொல்றான் பாருங்க. மந்தி ஒருத்த கொண்டு வந்து கொடுத்த உடனே அவன் திறந்து பார்க்கிறான், யாருக்காச்சும் நான் நியாயம் செய்யாம இருக்கிறேனா, யாராகிலும் எனக்கு நன்மை செய்து அவர்களுக்கு நான் நன்மை செய்யாம இருக்கிறேனான்னு திறந்து பார்க்கிறான் பாருங்க. திறந்து பார்க்கும்பொழுது மொர்தேகாய்க்கு அவன் நன்மைக்கு நன்மை செய்யாது இருந்ததை அவன் பார்த்து அவனுக்கு நன்மை செய்தான் என்று பார்க்கிறோம். ஒரு சாதாரண உலகத்தில் இருக்கிற ராஜாவே நினைவு கூர்ந்து நன்மை செய்யும் பொழுது, உங்களை எண்ணி உண்டாக்கினவர், தாயின் கர்ப்பத்தில் நம்மை பேர் சொல்லி அழைத்தவர், நிச்சயமாக நான் சொல்றேங்க, உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். நீங்க பெருகவே பெருகுவீங்க, நீங்க நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். அவர் யார்னா, உடன்படிக்கையை நினைவு கூறுகிற தேவன். ஆமென். அல்லேலூயா. சத்தமோர் அல்லேலூயா. இங்க நினைவு கூறுறாராம். அதாவது நீங்க அது கீழே வாச்சிங்கன்னா, அவர் என்ன பண்றாருன்னா, வானத்துல ஒரு வானவில்லை வைக்கிறார். என்ன வச்சாருங்க? இன்னைக்கு நம்ம பார்க்குறோம்ல, வானவில் வருதுங்களா, மழை நேரத்தில் வானவில் வந்தாலே என்ன அர்த்தம்னா, மழை நிற்க போகுது, இனி மழை இல்லைன்னு அர்த்தம். அது என்னன்னா, ஆண்டவர் அந்த காலத்தில் இதுக்கப்புறம் ஜலத்தினால என் ஜனங்களை என்ன பண்ண போறதில்ல, நான் அழிக்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்து ஒரு உடன்படிக்கை பண்றார் ஜனங்களோடு கூட. இப்போ வந்து மழை அதிகமாக வந்துச்சுன்னா, வானவில் வந்துச்சுனாவே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், இனி மழை வராது, மழை இனி இல்லை அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஆமென். ஏன் வருது தெரியுங்களா? அது பிதாவுக்கு நினைவூட்டும்படியாக வருகிறது. அதுதான் உடன்படிக்கை. ஆமீன். அவர் நினைவு கூர்ந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறார். ஆமீன். நம்ம ஆண்டவர் யாருங்க? மறந்துறதுக்கு மனுஷனா? அவர் மனுஷனா சொல்லுங்க. அவர் மறப்பதற்கு மனிதன் அல்ல, மனம் மாறுவதற்கு மனுப்புத்திறனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு சொல்லிய எல்லா வாக்குத்தத்தங்களும் நிறைவேறும். உங்க நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ரெண்டாவது அவர் தம்முடைய வாக்குத்தத்தங்கள்ல உண்மையுள்ளவரா இருக்கிறார். இப்போ உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்றாரு என்னன்னா, நிச்சயமா முடிவு உண்டு, உங்க நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லிட்டாரு இல்லைங்களா? சொன்னவர் யார்னா, உடன்படிக்கையை நினைவு கூறுகிறவர். அதனால உங்க நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமா ஒரு முடிவு வரும். ஆமென். ஏன்னா உங்களுக்கு இவ்வளவு சொல்லி இருக்கிறார் இல்லையா? சொன்னவர் நினைவு கூர்ந்து உங்களை ஆசீர்வதிக்கிறதுனால நிச்சயமா ஒரு முடிவு வரும். ரெண்டாவது, அவர் உண்மை உள்ளவர். எல்லாம் சொல்லுங்க. நம்முடைய தேவனுக்கு பல நாமங்கள் உண்டுங்க. அதுல மிக மிக சூப்பரான, ரொம்ப அற்புதமான ஒரு நாமம் இருக்கு. அது என்ன தெரியுமா? உண்மை உள்ளவர். ஆமென். இந்த பூமியில ஒரு மனிதனுக்கும் கொடுக்கப்படாத ஒரு நாமம். ஆமென். இந்த பூமியில ஒரு மனிதனும் வாங்க முடியாத ஒரு நாமம் என்ன தெரியுமா? உண்மை உள்ளவர் என்கிற நாமம். ஆமென். அது அவருக்கே உரியது. ஆமென். அது அவருக்கே ஸ்பெஷல், அவருக்காகவே இருக்கிற ஒரு நாமம் தான் உண்மை உள்ளவர். ஆமென். அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால உங்க நம்பிக்கை வீண் போகாது.
நீங்க அவரை நம்பி இருக்கிறீங்கள, எதனா நடக்கும்னு சொல்லி, மாறுன்னு சொல்லி நம்பி இருக்கிறீங்கள, நாங்க நிச்சயமா ஆஸ்வதிக்கப்படுவோம் நம்பி இருக்கிறீங்கள, அந்த நம்பிக்கை வீண் போகாது. ஏன்னா அவர் உண்மையுள்ளவர். ஆமென், அல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 5:24 சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். என்னாகும்? 23:19 சொல்லுகிறது, பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரா, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரா அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க பாருங்க, ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். 5 நிமிஷத்துல இன்னும் நம்முடைய செய்தி முடிஞ்சிடும். என்ன கவனிங்க, தாவீதுக்கு நீங்க நோட் பண்ணீங்க, எரேமியா 33 14 15 16 நீங்க எடுத்தீங்கன்னா, அங்க தாவீதுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்னன்னா, தாவீது தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கிறான் பாருங்க. அதனால தாவீதுக்கு கர்த்தர் ரொம்ப ஆசையா ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். என்னன்னா, உன் சந்ததியில ராஜாக்கள் இல்லாம போவதில்லை. என்னங்க? உன் சந்ததியில ராஜாக்கள் இல்லாம போவது. உன்னை இப்ப ராஜாவா மாத்திட்டுல, அடுத்து உன் தலைமுறையில உன் பிள்ளைங்க ராஜாவாவாங்க. அடுத்தடுத்து உன் தலைமுறைகளில அடுத்தடுத்து வருகிற உன்னுடைய சந்ததியார் தான் ராஜாவாக இருப்பார்கள் என்று ஒரு வாக்கு தத்தத்தை என்ன பண்றாருன்னா ஆண்டவர் தாவீதுக்கு கொடுக்கிறார். என்ன கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். தாவீதுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். கொடுத்த தேவன் தாவீது ஒழுங்கா இருந்துட்டாருங்க. ஆனா நீங்க அதுக்கப்புறம் அவனுடைய பிள்ளையாகிய சாலமோனை பார்த்தீங்கன்னா, அவர் எப்படி இல்லைன்னா உண்மையா இல்லை, அதாவது என்ன சொன்னா ஒழுங்கா இல்லை. அவர் என்ன பண்ணிட்டார்னா, தேவனுக்கு மிஞ்சி சில காரியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார். அந்நிய பெண்களை திருமணம் செய்ய ஆரம்பிக்கிறார். நல்லா கவனிங்க, வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், விசுவாசி அவ்விசுவாசிகளோட என்ன பண்ணிடக்கூடாது, கலந்துர ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். லவ் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன்னு நீங்க என்ன பண்ணிடக்கூடாது, வாலிப பிள்ளைங்களை நான் சொல்றேன், போயிடக்கூடாது. உங்க கண்ணு வேற எங்கேயும் பார்த்துடக்கூடாது. என்ன புரியுதுங்களா? என்ன சொல்றீங்க, சொல்ல மாட்டேங்கிறீங்க, புரியுதுங்களா? பிரதர் நான் அதை பண்றேன் பிரதர், இதை பண்றேன், ரொம்ப நல்லவங்க பிரதர், சிம்சோனை போல ஒரு காலில் நிற்க கூடாது நீங்க. புரியுதுங்களா? என்ன பேச மாட்டேன்றீங்க? ஆமா, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி கொடுக்கணும் இதெல்லாம். ஆமென். அப்பா அம்மா பார்ப்பாங்க உங்களுக்கான. ஏங்க, நீங்க பிறந்ததுல இருந்து உங்களை ஒவ்வொரு காரியத்திலையும் அற்புதமா நல்ல படிப்பு கொடுத்து, நல்ல ஆகாரத்தை கொடுத்து, நல்ல துணியை கொடுத்து, எல்லாத்தையும் உங்களை ஒழுங்கு கிரமமா நடத்திட்டு வர்ற பெற்றோருக்கு உங்க திருமண வாழ்க்கையை குறித்து நடத்த தெரியாதா? நிச்சயமா நடத்த தெரியும். அதுக்கு மேல கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாருங்க, அவர் நிச்சயமா உங்களுக்கு நடத்த வேண்டிய காரியங்களை செய்து முடிப்பார். ஆமென். அப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, அவசரப்பட்டு காரியங்கள் என்ன பண்ணக்கூடாதுங்க. இவர் சாலமோன் என்ன பண்றாருன்னா, அவசரப்பட்டு அந்நிய பெண்கள்லாம் திருமணம் பண்றார். நடந்தது என்ன, அவரை ஆண்டவர் விட்டே விலகிட்டாங்க. கடைசியில அவர் விக்கிரகங்களை தேசத்துக்குள்ள கொண்டு வந்து, விக்கிரக ஆராதனைகளை கொண்டு வந்து, விக்கிரக தோப்புகளை கொண்டு வந்து, விக்கிரகங்களுக்கு கோயில்களை கட்டி பயங்கரமான காரியங்கள் இந்த சாலமோன் பண்றாரு பாருங்க. நமக்கு தெரியும். அதனால தேவன் வந்து அவனை சந்திக்கிறார். நேரடியா சந்திச்சு, சாலமோன் இப்படி செய்யாத, அவன் கேட்கவே இல்லை, கடைசி வரைக்கும் கேட்கவே இல்லை. அதனால கர்த்தர் சொல்றாரு, உன் தகப்பனாகிய தாவீதுக்காக நான் என்ன பண்றேன்னா உன்னை ராஜாவா வச்சிருக்கிறேன் அப்படின்றாரு பாருங்க. சொல்லிட்டு அவர் என்ன சொல்றேன்னா, உன் நாட்கள் வரைக்கும் தான் நீ முழு சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா இருப்ப, உன் பிள்ளையின் நாட்களை நான் என்ன பண்ணுவேன், இதை பிரிப்பேன்னு சொல்றாரு. அதே போல ரெகோபயாம் வராரு. ரெகோபயாம் காலத்துல தேசம் 2ஆ பிரியுது. 10 கோத்திரம் போயிடுது, அது இஸ்ரவேலாகவும், 2 கோத்திரம் யூதாவும் பெஞ்சமினும் தனியா வந்து அது யூதேயாவும் மாறுது. ஆமென். இப்போ என்ன கவனிங்க, இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த யூதயா தேசம் 2 கோத்திரம் இருக்கிறாங்க பாருங்க. இங்க நிறைய ராஜாக்கள் வராங்க. தாவீதுக்கு அப்புறம் சாலமோன் வந்தாரா, சாலமோனுக்கு அப்புறம் யார் வராங்கன்னா ரெகோபயாம் வராங்க. இவர் தான் வந்து சாலமோனுடைய பிள்ளை. இவன் காலத்துல தான் தேசம் 2ஆ பிரிது. இவன் வந்து யூதயாவுக்கு ராஜாவா இருக்கிறான். இவனுக்கு அப்புறம் கவனிங்க, கிட்டத்தட்ட 20 ராஜாக்கள் வராங்க. எத்தனை ராஜாக்கள்ங்க? ரெகோபயாம் தொடங்கி சிதேக்கியா வரைக்கும் நீங்க எரேமியா புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சிதேக்கியாவை பத்தி படிக்க முடியும். அதாவது ரெகோபயாமில் இருந்து சிதேக்கியா வரைக்கும் 20 ராஜாக்கள் வராங்க. சிலர் வந்து நிறைய நாட்கள் ஆட்சி செய்திருக்கிறாங்க, சிலர் வந்து கொஞ்ச நாட்கள் ஆட்சி செய்திருக்கிறாங்க. ஆனா இந்த 20 ராஜாக்கள்ல 8 பேர் மட்டும்தான் ஒழுங்கா இருந்தவனுங்க. எத்தனை பேருங்க? மீதி 12 பேரும் எப்படியாப்பட்டவங்களா இருந்தானு தெரியுமா? மோசமானவங்களா இருந்தாங்க. தேவனை பயங்கர கோபப்படுத்துறவனா இருந்தான். கவனிங்க அருமையானவர்களே, இப்படி கோபப்படுத்தினதுனால கர்த்தர் தான் உடன்படிக்கையை, தான் சொன்ன வாக்கு தத்தத்தை முறிச்சிட்டாரான்னு கேட்டீங்கன்னா இல்ல. நீங்க ஒவ்வொருத்தரும் தப்பு செய்யும் பொழுது ஆண்டவர் சொல்லுவாரு, என் தாவீதுக்காக, என் தாவீதுக்கு சொன்னதுனால உன்னை விடுறேன்டான்னுவார். ஆமென். நம்முடைய தேவன் யாருன்னா, சொன்னதை நிறைவேற்றுகிறவர்.
ஆமென். அதுக்காக நம்ம எல்லாத்தையும் எது வேணாலும் செய்யலாமா பிரதர்ன்னு கேட்டீங்கன்னா, இல்லை இல்லை இல்லை, அப்படி இல்லை, அப்படி இல்லை. அதாவது யோனா புத்தகத்துல நீங்க வாசிக்க முடியும். அநேகர் என்ன பண்றாங்களாம், கிருபையை போக்கடிக்கிறாங்க, வீணான மாயைகளை பின்பற்றி கிருபைகளை போக்கடிக்கிறாங்கன்னு சொல்லப்படுது. நம்ம கிருபைகளை போக்கடிக்கிறவங்களா இருக்கக்கூடாதுங்க. ஆமென், ஆமென். அந்த மோசமான ராஜாக்களை போல நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க, இருந்திருக்க. அங்க பாருங்க, தாவீது நிமித்தமா எப்படி அந்த ராஜாக்களுக்கு தயை கிடைத்ததோ, அதே போல இயேசு மகாராஜாவின் நிமித்தமா நம்ம செய்ய, அதாவது சில நேரங்கள் நம்ம தவறும் பொழுது, சில நேரங்கள் நம்ம விழும் பொழுது, சில நேரங்களில் தேவனை துக்கப்படுத்தும் பொழுது நமக்கு என்ன ஆகுது தெரியுங்களா, பரலோக கண்களை தயை கிடைக்குது. நம்ம அப்படியே ஓடிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணோம்னா, அதை விட்டு விலகி நம்ம வாழ்க்கையை மாத்தி தேவனோடு கூட நெருங்கி ஜீவிக்கணும். ஆமென், ஆமென். 20 ராஜாக்கள் எத்தனை பேருங்க நல்லவனா இருந்தானுங்க சொல்லுங்க? 8 பேர். மீதி வந்த 12 பேரும் தேசத்தை நாசமாக்கி, தேசத்தை என்ன சொல்றது, தவறான பாதையில நடத்தி தேவ கோபாக்கினியை வாங்கி வச்சானுங்க, வாங்கி வச்சான். அவனுடைய முடிவெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லை, நல்லாவே இல்லை. நீங்க கர்த்தர் அதே வாக்குத்தத்தத்தை சொல்றாரு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள், அந்த வாக்குத்தத்தத்தில் நான் உண்மையுள்ள தேவனா இருக்கிறேன், ஆனா நீங்க அதை கெடுத்துக்காதீங்கன்ற. ஆமென், சொல்லுங்க. கவனிங்க, இன்னைக்கு ஒரு வாக்கை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். என்ன வாக்கு கொடுத்தாருங்க? நிச்சயமாக, நம்பிக்கை. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, நிச்சயமாக முடிவு உண்டு, உங்க நம்பிக்கை வீண் போகாது. அத சொல்றவர் யாருங்க? கர்த்தர். அவர் எப்படியாப்பட்டவர்னு சொன்ன 2 காரியங்களை சொன்னேன். அவர் எப்படியாப்பட்டவர்னா, உடன்படிக்கையை நினைவு கூறுகிறவர். உங்களை கரத்தை பிடிக்கும் பொழுது, உங்களை ரட்சிக்கும் பொழுது உங்களோடு ஒரு உடன்படிக்கை பண்ணார் இல்லையா, இவங்க என் மனவாட்டி, இவங்களை நான் பரலோகத்துக்கு கொண்டு வருவேன், இவங்களுக்காக நான் எல்லாத்திலையும் நிப்பேன்னு ஒரு உடன்படிக்கை செய்தார் இல்லையா மணவாளனாக. அதை நினைவு கூர்ந்து இன்னி வரைக்கும் நம்மளை கைவிடாம பாதுகாக்கிறார். ஆமென். 2வது, அவர் சொன்ன வார்த்தையில உண்மை உள்ளவர். அதனால நிச்சயமா நமக்கு ஒரு முடிவு வரும், நல்ல முடிவு. ஆமென். நம்ம நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா. நம்மளை நிச்சயமா கர்த்தர் ஆசீர்வதிக்க தான் போறார். ஆமென். அப்படியே கண்களை மூடலாமா? அப்படியே கண்களை மூடலாமா? கண்களை மூடி அப்படியே ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீ. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீ. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. சொல்லுங்க, மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீ. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீ. உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். சொல்லுங்க எல்லாரும். உடன்படிக்கையின் தேவன், உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நாம் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். என் தாவீதுக்கு நாம் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவே. சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து சத்தமா. மறவாமல் நினைப்பவரே ஏசையா, நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை
நினைத்து நிறைவேற்றுவீர். நிச்சயமா முடிவு உண்டு சிஸ்டர். உங்க நம்பிக்கை வீண் போகாது. நீங்க நம்பின நம்பிக்கை வீண் போகாது. நீங்க ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மேல வச்சிருக்கிறீங்கல்ல, அந்த நம்பிக்கை வீண் போக விட மாட்டேன். என் தொழில் ஆசீர்வதிக்கப்படுன்ற ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்கல்ல கர்த்தர் மேல, என் வாழ்க்கை மாறிடும், என் கணவர் மாறிடுவார், என் சூழ்நிலை மாறிடும், எங்க பிரச்சனைகள் மாறிடும், எங்க காத்திருப்பு நிச்சயமா மாறிடும். ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறீங்கல்ல, இந்த மாதத்துடைய கடைசி ஆராதனையில கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பட்டு சொல்லுகிறார், உங்க நம்பிக்கை வீண் போகாது. ஏன்னா நான் நினைத்து நிறைவேற்றுகிற கர்த்தர், நான் சொல்லுவதில் உண்மை உள்ளவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல மத்திய வேலைக்காக நன்றி. நீர் எங்களை கொண்டு வந்து ஆண்டவரே எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசும்படிக்கு ஆண்டவரே மேகத்துல ஆண்டவரே ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கி வருவீர். இன்றைக்கு எங்களோடு பேசுவதற்காக ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவராய் எங்கள் மத்தியில உலாவிக் கொண்டிருந்தீர். எங்களோடு பேசி உம்முடைய நல்ல வார்த்தைகளை நினைவு கூர்ந்து நிறைவேற்றுகிற கர்த்தர், ஒரு நாளும் மறந்து போகாதவர். நீர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறீரப்பா. உமக்கு எல்லாம் மகிமை